அவங்க அதிமுக என்ன சொல்றாங்க, 2 கோடி பேர் இருக்கு இயக்கம், 2 கோடி பேர் இயக்கத்தில் இருக்காங்க. கூட்டணி கட்சி வந்தா நாங்க தான் கூட்டணி சமக்கிறோம், இருந்தாலும் இல்லாட்டா நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி அதிமுக அமைச்சர்கள் அவங்க பேசுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே கேள்வி அவங்க கேளுங்க. தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல அடுத்தோடி அமையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்ச நீங்களே அந்த கேள்வி அவங்க கேட்பீங்க. ஏன் அப்படிலாம் வாய் வந்தாலும் பேசுனீங்கல்ல, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு கேளுங்க. இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததுக்கு தெப்பகுளம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதிமுக கொடியை ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது தீர்ப்பு வந்திருக்கு. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் அல்ல. நீங்க தொண்டர்கள் வேகத்தை பார்த்தீங்களா, உணர்வுகளை பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கேன், செய்தி நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன். அதிமுக ரத்தம், அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. தேர்தலுக்கு 2 மாசம் தான் இருக்கு. நீங்க தனித்து போட்டிடுறீங்களா இல்ல பிஜேபி கூட்டணியா சார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்திருக்கிறது. இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டுகளாக உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டுள்ளோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டைலை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிகத்தில் உறுதியாக எங்களை தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு தான் தருவார். உங்களோட கூட்டணி கட்சிகள் யாரும் பேசி வர்றாங்களா சார்? எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். அதுக்கு இப்ப கேள்விக்கு இடமில்லை. நாங்க தான் ரெட்டை சின்னத்தில் இருக்கோம். எந்தெந்த கட்சிகளும் கூட்டணி பேசிட்டு இருக்கீங்க? கூட்டணி முடிவானதுனால் உறுதியாக மதுரையில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களுக்கு தான் சொல்லுவோம். அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தொடர்ந்து 8 முறை தோல்வி அடைஞ்சது. இன்றைக்கு சொல்றீங்க நீங்க முன்னவே இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்களா? நாங்க ஏற்கனவே தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடைபெற்று முடிந்த பொதுக்குழுவில் புரட்சி தலைவி மிகு அம்மாவுக்கு நாம் இதயபூர்வமாக வழங்கிய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பதவியை அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் இந்த தர்மயுத்தத்தை ஆரம்பித்தோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மக்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம், தொண்டர்களை சந்திச்சிருக்கோம். தொண்டர்கள் என்னமும் அதுவாக தான் இருக்கு. நேரடியாக நீங்க பார்த்துட்டீங்க. வருவாய் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 மாவட்டங்களை போயிருக்கோம். ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கிறது. அவர் சொல்றதும் அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யுங்க, பூரா பொய்யுங்க. அவர் பேசுறதுதான் பொய்யுங்க. அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் ஓட்டு பயணம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா ஒன்றை சொன்னாங்க. எங்க 2 கோடி பொய்யுங்க. ஏங்க இங்க பாருங்க அண்ணே, பாருங்க ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுக்குவாங்க, பணத்தை போட்டு ஃபார்ம் உறுப்பினர் படிவாங்க கூட வாக்காளராஜா வச்சு எழுதிருந்தாங்க. எங்க ஊர்ல நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறா, அவங்களும் அடுத்த காலத்தில் வர போறாரு. எப்படி இருக்க போகுது? நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி இருக்க போகுது? இந்த நாடாளுமன்றத்தை விட்டுருங்க, சட்டமன்றத்தை சொல்றாரு, அதை எப்படி இருக்க போகுது? யோசியம் சொல்றேன்.
நான் ஜோசியக்காரன் அல்ல. அவர் புதிய கட்சி தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் இருந்து அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்தே இருக்கும். அதுதான் உண்மை. பல கட்சிகள் இப்ப புரட்சித் தலைவர் எப்படி வந்தார் மேடம், புரட்சித் தலைவர் எப்படி வந்தாங்க, அவங்க மக்களுக்கு அபிமானப்பட்ட தலைவர். அதுபோல நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடவடிக்கை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளில் நின்று வெற்றி அடைகிறார் என்பதை பார்த்துதான் சொல்றேன். உங்க அணியில இருந்து போட்டியில் இருக்கிற மக்கள் அமைச்சு பேச்சுவார்த்தை பண்றதுக்காக உறுதியாக அமைக்கப்படும், உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும். வேற என்ன? மீட்பு குழு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கீங்க. தேர்தல் பணிகள் எந்த விதத்துல போயிட்டு இருக்கு? தேர்தல் பணிகள் முறையாக இப்ப என்ன சொன்னேன் நான், கழகத்தில் அமைப்பில் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். மீட்புக்குழு கட்டமைப்பு, அதற்காக 88 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் நாங்கள் தேர்வு செய்வோம். அவர்கள் கீழே இருக்கின்ற கழக அமைப்பு ரீதியாக கழகத்தில் என்னென்ன பதவி இருந்துச்சு அந்த பதவியெல்லாம் தேர்வு செய்யணும் சொல்லியிருக்கோம். ஒரு 60% பட்டியல் இல்லம் தெரிஞ்சிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்திருக்கிறது. 40 பேர் பாக்கி இருக்கு. அதே 20 நாள் கொடுத்துருவாங்க, பிப்ரவரியில் கொடுத்துருவாங்க. அதோட பூத் கமிட்டி லிஸ்டையும் கொடுத்துருவாங்க. அப்ப முழு வீச்சில் தேர்தலை எதிர்நோக்குகின்ற சக்தி எங்களுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே உங்க மனசுல என்ன சார் தோணுது? எடப்பாடி பழனிசாமின்ற பேர் சொன்னா உங்க மனதில் என்ன தோணுது? துரோகி தோணும். நான் சொல்றதுக்கு முன்னால எல்லாரும் பொய்யின் மொத்த வடிவம், பொய்யின் சார் இப்ப சசிகலா பூத் கமிட்டி நீங்க போட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க சார் உங்களோட கரும யுத்தத்துல சசிகலா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எப்படி உங்களுக்கு அது அவரு கூட்டுற மாதிரி தெரியுதா? எப்படி சார் ஆமா, பிரிந்திருந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தா பவர் கொடுத்தன செய்யும். உலகத்திலே கழகத்திலே கருத்து வரல பிரிஞ்சிருக்கு. ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க, தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து. ஆனா ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு உலகத்திலேயே யாரு சொல்லுங்க? நீங்க சொல்லணும். நீங்க கூட கருக்கிறீங்க. உலகத்திலேயே இந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவங்களுக்கு எதிராக தான் நீங்க தர்ம யுத்தம் ஆரம்பிச்சீங்க. இப்போ அவங்களையே நீங்க திரும்பவும் அவங்களோட சேர்ந்து அவங்க கேட்கறாங்க. சொன்னார, அதாவது தொண்டர்கள் விருப்பம் சேரணும்னு, எடப்பாடிங்கிற தனி மனிதனுடைய விருப்பம் சேரக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேரும்னு அண்ணன் சொல்லிட்டாரு. தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதன் பிறகுதான் எங்களிடம் இருந்த எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்தோம். ஆனா ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளிலும் இருந்து ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி 1% ஒத்துழைப்பு தரவே இல்லை. நான் சொன்னேன், நீங்களும் நானும் தலைவர் இல்ல, அம்மா இல்லை, நம்ம நான் வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளை மக்களும் கட்சிக்காரர் நம்புறதுக்கு வழிகாட்டு குழு கட்சியில் இருக்கிற ஒரு 11 உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அம்மா வந்து போடுவாங்க. அவங்க என்ன ஆலோசனை செய்யறாங்க நம்ம பேர் கைது போட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். கேட்கல இல்ல. ஏங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க, ஒழுங்கா புளியோதரை போட முடிஞ்சா போங்க மத்திய